பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இந்த தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்து குறித்து வேனுடைய ஓட்டுநர் மற்றும் அந்த வாகனத்தில் பயணம் செய்த மாணவர்கள் அளித்த பேட்டியை நம்ம பார்த்திருந்தோம். ரயில்வே கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்திற்கு அப்படியே மாறாக இருக்கிறது. நிச்சயமாக பொதுமக்கள் இந்த விபத்தை நேரில் பார்த்த போது என்ன தகவலை கூறினார்களோ அதே தகவலை தான் வேன் ஓட்டுநரும் மாணவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது வேன் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேட் கீப்பரிடம் எதுவும் பேசவில்லை, கேட் திறந்தே இருந்தது அப்படிங்கிற தகவலை தான் வேன் ஓட்டுநர் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரயில்வே துறை மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தவறுகளை மறைப்பதற்காக ரயில்வே மாற்றி பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. பொதுவாக கேட் கீப்பர் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் இல்லைங்கிறதுனால மேனுவலா அந்த கேட்டை மூடணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டை மூடிய பிறகுதான் சிக்னல் கொடுக்க வேண்டும். அவரு முதலாகவே சிக்னல் கொடுத்தது பிறகு கேட்டை மூட முயன்றாரா அல்லது உண்மையாகவே உறங்கி விட்டாரா அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா, இப்படி பல கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த விபத்து நடைபெற்றதுக்கு பிறகே ரயில்வே கொடுக்கக்கூடிய விளக்கமுடன் வேன் ஓட்டுநர் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது, கேட்டை திறக்குமாறு கேட் கீப்பரிடம் கூறியதன் காரணமாகத்தான் இந்த கேட் திறக்கப்பட்டதாக ரயில்வே தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த விபத்தை நேரில் பார்க்கக்கூடிய நபர்களாகட்டும் வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட அனைவருமே கேட் கீப்பரை பார்க்கவில்லை, கேட் திறந்தே இருந்தது அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ரயில்வே தரப்பு தங்கள் அந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ அல்லது அந்த கேட் கீப்பர் தவறை மறைக்க ரயில்வே முயற்சிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்திருக்கிறது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சிவப்பு அந்த சைரன் ஒழிக்கப்பட்டு அந்த கேட் என்பது மூடப்படும். ஆனா அந்த இடத்துல இன்டர்லாக்கிங் மேனுவல் முறையில இருக்கிறதன் காரணமாக பொதுவா கேட்டை மூடிய பிறகுதான் அந்த சிக்னல் என்பது கொடுக்கப்படும். அவரு அந்த இடத்துல இல்ல, அவரு இறங்கி விட்டதாக தொடக்கத்துல பொதுமக்கள் நேரில் பார்த்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த நேரத்துல அவருக்கு அங்க உறங்கி விட்டாரா, கேட்டை மூடாமல் சிக்னல் கொடுத்தாரா, இல்லைன்னா அந்த சிக்னல் ஏதாவது தொழில்நுட்ப போலாரா, கடைசியாக அந்த கடைசி ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்படும் போது அங்கு இருக்கக்கூடிய தகவல் இவருக்கு பரிமாறப்பட்டதா, லோகோ பைலட்டுக்கு அவர் அந்த இடத்தை கடக்கும் பொழுது அவருக்கு சமிகை என்னவாக இருந்தது, இப்படி பல கேள்விகள் நம் முன்னே எழுந்திருக்கிறது. இந்த விபத்து குறித்தான முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். தொடக்கத்திலிருந்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்கும் ரயில்வே துறை கூறக்கூடிய கருத்துக்கும் முரணாக இருக்கக்கூடிய நிலையில ரயில்வே அதிகாரிகள் இதை முறையாக விசாரணை மேற்கொண்டால் உண்மையான தகவல்கள் வெளியே வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதாவது இந்த தவறை எங்கே தவறு நடந்திருக்கு, ஒருவேளை ரயில்வே தரப்புல தகவல் தப்பு நடந்திருக்கும் கூடிய நிலையில அடுத்த முறை அந்த தவறை சரி செய்து மீண்டும் இது போன்ற ஒரு விபத்து நடைபெறக்கூடாது என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ரயில்வே தொடக்கத்திலிருந்து ரயில்வே இந்த விபத்து குறித்து கூற வரக்கூடிய விளக்கங்களை பார்க்கும் பொழுது அந்த கேட் கீப்பர் மீது தவறு இல்லை, வாகன ஓட்டுநர் தான் இந்த கேட் கீப்பரை பள்ளிக்கு நேற்று காலதாமதம் ஆகிவிட்டது என கூறி கட்டாயப்படுத்தினால் என தெரிவிக்கப்பட்டது. தொடக்கத்திலிருந்தே முரணான கருத்தை ரயில்வே துறை கூறி வரக்கூடிய நிலையில எது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எது உண்மை என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் ரயில்வே துறைக்கு கட்டாயமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் பொதுமக்கள் முன்பு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததையே தான் தற்பொழுது வாகன ஓட்டுநரும் தெரிவித்திருக்கிறார். வாகன ஓட்டுநருடைய அந்த வாக்குமூலம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த விபத்து குறித்து அவர்தான் அந்த வேன் ஓட்டுநர் வேனை இயக்கி இருக்கிறார். ஏன்னா தொடக்கத்திலே அவர் அந்த வேனை போகும்போது கேட் கீப்பரை பார்க்கல, கேட் ஓப்பனாக தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். மாணவர்களும் அதே கூற்றை தான் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ரயில்வே கூறிய இருக்கக்கூடிய கருத்து என்பது முரணாக இருக்கக்கூடிய நிலையில உண்மையான இந்த விபத்து குறித்தான தகவல்களை இந்த விசாரணையை முழுமையாக மேற்கொண்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தகவல் நடந்திருக்கிறதா அல்லது உண்மையாகவே கேட் கீப்பர் உறங்கியதான், அதே போல கடைசி ரயில் நிலையத்திலிருந்து கேட் கீப்பருக்கு தகவல் பரிமாறப்பட்டதா, அந்த லோகோ பைலட்டுக்கு அந்த இடத்தை அவர் கிராஸ் செய்யும் போது என்ன சிக்னல் இருந்தது, இப்படி பல கேள்விகள் நம்முடைய இருக்கிறது. இதெல்லாம் ரயில்வே துறை உரிய விசாரணை மேற்கொண்டு அதே போல எங்கெல்லாம் மேனுவல் இன்டர்லாக்கிங் முறை இருக்கோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இருந்ததுன்னா கேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி அதற்கு பிறகுதான் சிக்னல் கொடுக்கப்படும். ஆனா இந்த கேட் கீப்பர் முன்னாடியே சிக்னல் கொடுத்துட்டு அதற்கு அப்புறமே கேட்டை மேனுவலாக மூட முயன்றிருக்கிறாரா, அப்படி பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை ரயில்வே அந்த மீது தவறு இருக்கக்கூடிய பட்சத்துல அதனை மூடி மறைக்காமல் நிலையான விசாரணை மேற்கொண்டு எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை ரயில்வே விளக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ரயில்வே துறைக்கு இருக்கக்கூடிய நிலையில இந்த விபத்து குறித்து தொடக்கத்திலிருந்து ரயில்வே துறை கூறி வரக்கூடிய கருத்துக்கள் முரணாக
முரணாக இருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களும் இந்த விபத்தை நேரில் பார்த்த பொதுமக்களும் வேன் ஓட்டுநர்களும் அந்த வேனில் பயணம் செய்த மாணவர்களும் கூறக்கூடிய கூற்றும் முரணாக இருக்கிறது. வேன் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் நான் கேட் கீப்பரை பார்க்கவில்லை, கேட் திறந்தே தான் இருந்தது என்கின்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில தான் மருத்துவமனையில வேன் ஓட்டுநர் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவர்கள், வேன் ஓட்டுநர், அதே போல அந்த ரயில் லோகோ பைலட், இந்த கேட் கீப்பர் உள்ளிட்ட 4 பேரிடமும் முறையாக விசாரணை நடத்தி உண்மையான காரணத்தை ரயில்வே துறை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. பிரேமேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.